ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம புராணம் 4ஆம் அத்தியாயம். கஷ்யப முனிவரின் வழித்தோன்றல். இப்போது நவ பிரஜாபதிகள் என்றழைக்கப்படும் 9 முனிவர்களின் கதையை கேளுங்கள். மரீச்சி, அத்ரி, அங்கிரசு, புலஸ்தியர், புலகர், கிருத்து, பிரச்சேதனர், வசிஷ்டர் மற்றும் பிருகு முனிவர் ஆகியோர் நவ பிரஜாபதிகள் என்று அழைக்கப்படும் 9 முனிவர்கள் ஆவார்கள். பிரம்மதேவரின் விருப்பத்தால் அவர்கள் மானசபுத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், அதாவது மனதிலிருந்து தோன்றியவர்கள். மரீச்சி முனிவரின் மனைவி சம்பூதி, இவர்களது மகன் கஷ்யப முனிவர். அவருக்கு 13 மனைவியர் இருந்தனர். இவர்கள் அனைவரும் தக்ஷ பிரஜாபதியின் திருமகள்கள். அதிதி தேவி தான் மூத்தவள். அந்த முனிவருக்கு அழகான 12 மகன்கள் இருந்தனர். 2வது மனைவியானவர் திதி தேவி. அவருக்கு முதலில் பிறந்தது 2 மகன்கள். ஒருவர் ஹிரண்யாக்ஷன். ஸ்ரீஹரி வராக அவதாரம் எடுத்து அவரை வதம் செய்தார். இன்னொருவர் ஹிரண்யகசிபு. அவர் நரசிம்மமூர்த்தி பலி கொடுத்தார். அவருடைய வரலாறு தான் இப்போது நமக்கு முக்கியமாக இருக்கிறது. இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு முறை பரத்வாஜ முனிவரிடம் கேட்டீர்களா? ஞாபகம் இருக்கிறதா? வசிஷ்ட முனிவர் மைத்ரவாருணனின் மைந்தனாவார். என்ன கதை என்று கேளுங்கள். மைத்ரவாருணி. கஷ்யப முனிவருக்கு 13 மனைவியர் என்றும் அவர்களில் முதல் மனைவி அதிதி தேவி என்றும் அவளுக்கு 12 மகன்கள் என்றும் நான் கூறினேன் அல்லவா? அவர்கள் துவாதசாதித்யர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்களால் இரவும் பகலும் ஏற்படுகிறது. அவர்களில் இருவர் மித்ரா மற்றும் வாருணி. கூறப்போகும் கதை அவர்களுடன் தொடர்புடையது. வருணன் மேற்கின் தலைவன். சூரியன் மேற்கு கடலில் உள்ள மலையை அடையும் போது அதை சுற்றி உள்ள உலகம் முழுவதும் இருண்டுவிடும். சூரியன் அங்கே ஓய்வெடுக்கிறது. அந்த மேற்கு மலை பல்வேறு ரத்தினங்களால் பிரகாசிக்கும் சிகரங்களை கொண்ட பெரிய மலை. எல்லாம் பொன். அதன் குகைகள் சிங்கங்களின் இருப்பிடம். அந்த மரங்கள் அனைத்து காலங்களிலும் இனிப்பான கனிகளை தருகின்றன. அந்த மலைச்சரிவில் சித்தர்களும் கந்தர்வர்களும் சுதந்திரமாக உலாவுகிறார்கள். அந்த மலை உச்சியில் விஸ்வகர்மா ஒரு அழகான நகரத்தை கட்டினார். நகரத்தின் கட்டுமானத்திற்கு ரத்தினங்களும் தங்கமும் ஏராளமாக பயன்படுத்தப்பட்டன. அதன் பெயர் விஸ்வதி. இது தெய்வீக இன்பத்திற்கான மாதம். அந்த நகரம் வருணனின் இருப்பிடம். பிரம்மதேவர் வருணனை அங்கேயே தங்கி மேற்கில் ஆட்சி செய்ய கூறினார். அப்படித்தான் வருணதேவன் உலகை ஆண்டார். இதற்கிடையில் ஒரு நாள் சகோதரர்கள் மித்ரன் மற்றும் வருணன் உலகிலுள்ள காட்டு விலங்குகளின் மீது மையல் கொண்டு படிப்படியாக குருக்ஷேத்திரத்தை அடைந்தனர். மலர்ந்த மலர்களுடன், பழ மரங்களுடன், முனிவர்களின் இன்னிசையுடன், பறவைகளுடன் கூட்ட நெரிசல் மிகுந்த குருக்ஷேத்திரத்தில் சகோதரர்கள் சுற்றி திரிந்து இயற்கையின் அழகில் மயங்கி பின்னர் உள்நாட்டிற்கு சென்றனர். அங்கே ஒரு சிறிய தாமரை குளம் இருக்கிறது. அதன் பெயர் பவுண்டரிகா. சற்று அருகில் சென்றால் கண்களுக்கு இணையாக இருந்த அந்த குளத்தில் அழகாக அமைக்கப்பட்ட தாமரைகளும் தாமரைகளின் நறுமணத்தை சுமந்து வரும் குளிர்ந்த காற்றும் இருந்ததால் அழகுக்கும் நேர்த்திக்கும் பெயர் பெற்ற ஊர்வசி வண்ணமயமான மலர்களுக்கு மத்தியில் தனது தோழிகளுடன் நீர் விளையாட்டுக்களை விளையாடி கொண்டிருந்தாள். அழகான பெண்மணி ரமணிமணி சுதந்திரமாக மையல் பாடல்களை பாடி, காக்கையின் குரலுக்கு இசைவாக பாடி, சுற்றி ஆண்கள் யாரும் இல்லை என்றும் அவர்கள் வரமாட்டார்கள் என்றும் கூறினார். அந்த நிலையில் மையல் நாயகியை கண்டதும் 2 சகோதரர்கள் ஆச்சரியத்தாலும் மகிழ்ச்சியாலும் மூழ்கினர். ஊர்வசி கட்சாரி ஒரு அழகான பெண்.
மையல் நீருக்காக ஒரு ஆடம்பரமான படகு. அந்த சகோதர சகோதரிகளின் சைகைகளை புரிந்து கொண்டு அவன் தன் துளையிடும் பார்வையால் அவர்களின் இதயங்களை துளைத்தான். மேலும் ஒரு தளர்வான பாவாடை மற்றும் ஒரு தளர்வான ரவிக்கை அணிந்து அவர்களை அணுகி புன்னகை செய்து, நான் போய் உங்களை பிறகு பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு ஒரு தட்டாம்பூச்சியைப் போல பறந்து சென்றான். அந்த அயோக்கியனின் செயல்களை நண்பர்களாலும் உறவினர்களாலும் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. அவர்கள் மெதுவாக நடந்து குளத்தின் கரைக்கு சென்று அதனை பிடிக்க தங்கள் கரங்களை நீட்டினர். கிடைக்குமா? அங்கு செல்வதற்குள் எவ்வளவு அவசரம்! நண்பர்களிடம் இருந்து வெளியேறுவதற்கு எவ்வளவு அவசரம்! இவை அனைத்தும் கண் இமைக்கும் நேரத்தில் நிகழ்ந்தது. குளிர்ந்த பிறகு 2 சகோதரர்களும் தங்கள் இயல்பான நிலைக்கு திரும்பினர். குருக்ஷேத்திரத்தில் பொருத்தமான இடத்தை கண்டறிந்து ஒரு ஆசிரமத்தை நிறுவி கடுமையான தவம் செய்தனர். எனது தாத்தா அவர்களின் தவத்தில் மகிழ்ந்தார், உங்கள் தவத்திலும் மகிழ்ந்தார். இனிமேல் வைணவ பிரகாசத்தை அடையும் வரத்தை நான் தங்களுக்கு வழங்குகிறேன். அதுவும் சிறிது காலத்திற்கு பிறகு நிறைவேறும் என்று அவர் உறுதியளித்துவிட்டு மறைந்தார். முனிவர் அடைந்த மகிழ்ச்சியுடன் 2 சகோதரர்களும் கடந்த காலத்தை மறந்து தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பினர். ஊர்வசியை பார்த்து உணர்ச்சி வசப்பட்ட நண்பர்கள் வருணனின் விந்து தாமரையிலும் நீரிலும் நிலத்திலும் விழுந்தது. தாமரை மலர் குழந்தையாக மாறியது. அதுதான் வசிஷ்ட முனிவரின் பிறப்பிற்கு காரணமாக அமைந்தது. அது பிரம்மதேவரின் வார்த்தை. வசிஷ்ட முனிவர் அப்போது வைத்திருந்த உடலை கைவிட்டு வேறொரு உடலை ஏற்க வேண்டியிருந்தது. அதாவது ஒருவர் இன்னொரு பிறவி எடுக்க வேண்டும். சாதாரண புத்திசாலித்தனத்தால் அது நடக்கக்கூடாது. பிரம்மதேவரின் சங்கல்பம் அப்படிப்பட்டதுதான். இவ்வாறு ஆதித்யர்களின் ஒப்பற்ற விந்தணுவின் சந்ததியாக இருந்த வசிஷ்ட மாமுனிவர் மைத்ரவாருணி ஆனார். தரையில் விழுந்த விந்துவை ஊர்வசி ஒரு அழகான கும்பத்தில், அதாவது பானையில் வைத்திருந்தாள். அதிலிருந்து பிறந்தவர் உயரத்தில் குட்டையாக இருந்ததாலும் உள்ளத்தில் வலிமையான அவர் யார் என்றால் அவர்தான் அகஸ்திய முனிவர். மகான்களின் பிறப்பு கதைகளும் இதேபோல் விசித்திரமானவை மற்றும் வினோதமானவை. கடவுள்களின் தோற்றத்தையோ அல்லது மகான்களின் தோற்றத்தையோ அறிந்து கொள்வது சாத்தியமில்லை. தண்ணீரில் விழுந்த விந்து மீனின் குட்டிகளின் விதையாக மாறியது. வசிஷ்ட மாமுனிவர் மைத்ரவாருணி ஆன கதை இது. நீங்கள் இதை எழுதினாலும் படித்தாலும் கேட்டாலும் பாவத்திலிருந்து விடுதலை, பேரின்பம் மற்றும் வீடு பேறு பெறுவீர்கள். மழலை செல்வம் இல்லாதவர்கள் மைத்ரவாருணியின் கதையை தொடர்ந்து பாராயணம் செய்தால் அவர்கள் உயர்ந்த பேரின்ப நிலையை அடைவார்கள். இது உலகிற்கும் பிடித்த கதை. அதனை கூறிவிட்டு சூதமா முனிவர் இதையும் கூறுகிறார். 4ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.